காண காத்து நின்றதோ மாலை சாய பூத்திருந்த பூக்கள் எல்லாம் உன்னை சேர ஏக்கம் கொண்டதோ என்ன வேண்டும் என சொல்ல தோன்றவில்லை என்னுள்ளேதோ மாயம் செய்தாய் உயிரை கொள்ளும் உன் கண்கள் கொண்டு நெய்தாய் கொய்தாய் மௌனம் பேசுதோ காத்து வீசுதோ நீளா வலையில் மாட்டிக்கொண்டேன் தனிமை போதும் என காதல் தேடி வந்தேன் பின்னே தேடாமல் தேடி வந்து கேட்காமல் எல்லாம் தந்து சொல்லாமல் விட்டு சென்றால் என்னாகுமோ ஓ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சொல்லு காயமா. ஆமா, அதெல்லாம் இருக்கிறது தானே. ஆமா, அனி என்ன நீ ராத்திரில கூட வேலை பார்க்குறீங்க? ஒரு சின்ன வேலை ஆஃபீஸ்ல முடிக்க முடியல, அதான் இப்போ முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இப்பயே முடிச்சிட்டா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ல, அதான். கரெக்டு தான் நீ. சரி நீங்கள் பாருங்க, நான் அண்ணன் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறேன். ஊர்கா பிக்கல் பிக்கல் ரொம்ப நல்லா இருக்கும். बहुत अच्छा. உனக்கு பண்ண தெரியுமா? मुझे नहीं. உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியுமே, நான் நல்லா செய்வேன். உங்க வீட்டுலாம் எப்படி என்ன? சரி சரி. இல்ல அதுக்காக ஒண்ணு சொல்லல. எப்ப பார்த்தாலும் நீங்க பிஸியா இருக்கிற மாதிரியே சொல்றீங்க. அதான் நான் சொன்னேன்ல, அதேதான். ஆமா. போனா என்னாச்சுடா? என்ன நீ சொல்றது? எந்த பக்கம் போனாலும் ஒவ்வொருத்தர் போனை வச்சுட்டு அவங்க ஆளுங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. யார சொல்ற? எல்லாரும் தான். நீ சேரண்ணன் கிட்ட பேசலான்னு கிச்சன் போனா அங்க அவரு சந்தா கிட்ட தயிர் சாதம் எப்படி பண்றது, மாங்காய் அவருக்கு எப்படி பண்றதுன்னு பேசிட்டு இருக்கு. ரூம்ல சோழண்ணா அந்த காயத்ரி கிட்ட ஏதோ கடலை போடுது. சிரிச்சு சிரிச்சு பேசுது. இன்னுமா? என்ன சொன்ன காயமா? படத்துக்கு போகணுமா? அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை காயமா, நம்ம 2 பேருமே போலாம். சரி வெளில போலான்னு போனா பாண்டி என்ன வானதி கிட்ட
என்ன நீ 6 இட்லி தான் சாப்பிட்ருக்க, ஒரு 8 இட்லி சாப்பிட்டா தானே தெம்பா பேச முடியும் அப்படின்னு. எல்லாம் பார்த்தா கடுப்பா இருக்கு. நமக்கு தான் நீ பேசவே ஆள் இல்லை. எனக்கு கூட தான் பேச ஆள் இல்ல. யார் அந்த கிராஸ் டாக்கு? ஐ அம் த கிராஸ் டாக். ஆமா, யார் அந்த காயத்ரி? எங்களுக்கு என்ன தெரியும்? உங்க பையன்கிட்ட நீங்களே கேட்க வேண்டியதானே? நான் கேட்டா என்கிட்ட சொல்லிட்டு தான் மறுவேளை பருத்து வர. ஏமா நீ வேற. உங்க பையன் உங்களை மாதிரி தான் இருப்பான், அப்பாவுக்கு ஏத்த பையன். டேய், நான் லாரி ஓட்டுவேன், அவன் ஓட்டுவானா? நானும் அவனும் ஒண்ணா? ஏன் நீங்களே லாரி ஓட்டும் போது எங்க அண்ணன் ஓட்டாதா? ஏய், லாரியும் காரும் ஒன்னாடா? டன்னு கணக்கில் லோட வச்சுட்டு லாரியை ஓட்டிட்டு போவேன். மழை நேரத்தில் பிரேக் பிடிக்காது, ஏறி ஏறி மிதிக்கணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஸ்டேரிங்லாம் இப்ப மாதிரியா இருந்துச்சு. அந்த ஸ்டேரிங்கை போட்டு திருப்பணும். பேசுற பெருசா? பல்லவா சார் டைட்டா இருக்கார் போல, கொஞ்சம் சும்மா இருக்கு. ஏமா, நீ லாரி ஓட்டுவியா? லாரி தானே, ஓட்டுவேன். ட்ரெயின் கூட ஓட்டுவேன். திருவண்ணாமலையில ட்ரெயின் தான் ஓட்டிட்டு இருந்தேன். ட்ரெயின் என்ன பெரிய ட்ரெயின்? அதை பட்டை நமக்கு விட்டு தூங்கிட்டு இருந்தா போதும், அது பாட்டுக்கு போக போகுது. ட்ரெயின் ஓட்டுவாளாம் ட்ரெயின். நடேசன் குடிச்சிருக்கான், அவன்கிட்ட என்ன வேணாலும் புருடா விடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? விட்டா ஏரோப்ளேன் ஓட்டுவேன்னு சொல்லுவ போல இருக்கு. எனக்கெல்லாம் காது குத்திட்டாங்கம்மா, திரும்ப நீ வந்து குத்த வேண்டாம். அதெல்லாம் ஓகே. ரொம்ப நேரமா சரி பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த ரேடியோ முதல்ல பாடுமா? ஏன் பாடாது? இந்த நடேசன் கை வச்சா எந்த ரேடியோவும் பாடும். ஏன் ரேடியோ பாடாதா? இப்ப பாரு, பாடு 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 பாடு. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. மதியா எப்படி பாடு பத்தியா? இந்த ரேடியோக்கு வயசு என்ன தெரியுமா? ரேடியோக்கெல்லாம் வயசு இருக்கா? ஏன் மனுஷனுக்குலாம் வயசு இருக்கிறப்ப இந்த ரேடியோ இருக்காதா? என்ன வயசுன்னு சொல்லுங்க. அப்படி கேளு. இன்னும் 3 மாசத்துல 28 வயசு முடிஞ்சு 29 வயசு பிறக்க போகுது. அவ்வளவு பொக்கிஷமா இதை பாதுகாத்துட்டு இருக்கிறேன். 3 மாசம் முடிஞ்சு 29வது பர்த்டே வரட்டும், கேக் வெட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாம். என்ன நக்கல? சிரிச்சிரு, நல்லா சிரிச்சு சமாளிச்சிரு. ஆஹா, நல்ல பாட்டு வந்துருச்சு. அதனால நான் பேசாம போறேன். குங்கும பூவே, கொஞ்சி புறாவே, தங்கமே ஒண்ணு. என்ன நீ வீட்டில் எல்லாருமே இப்படி ஃபோனு கைமா இருந்தா நம்ம என்னதான் பண்றது? நானும் சீக்கிரம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கிறேன். நீ கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சா நான் பிஸி ஆயிட்டா நீங்க பாவம் என்ன பண்ணுவீங்க? ஏதோ விளையாடுறேன்னு பார்த்தா சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ. ஆமா, நீ படிக்கிற பையன், உனக்கு எதுக்குடா கேர்ள் ஃப்ரெண்டு? கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கவங்க எல்லாம் படுற கஷ்டத்தை நீ பாக்குறல. சண்டைன்னு வந்துட்டா பொண்ணுங்க எல்லாம் எப்படி கோச்சிப்பாங்கன்னு தெரியுமா? அவங்கள சமாதானப்படுத்துறதே பெரிய வேலையா இருக்கும். ஏன் நீ ஒரு பொண்ணா வந்து நீங்களே எப்படி பேசலாமா? அதனால தான் சொல்றேன், மாட்டிக்கிட்டா தப்பிக்கவே முடியாது. அது வரைக்கும் நீ கொஞ்சம் நிம்மதியா இருக்க பாரு. இவங்கெல்லாம் பார்த்தா ஜாலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சேர் நல்லா எப்படி சிரிச்சு பேசுது தெரியுமா? எல்லாம் முதல்ல அப்படிதான் இருக்கும், போக தான் தெரியும். அது என்னமோ கரெக்டு தான். பாண்டியன்லாம் நல்லா பேசுற நாள் விட அடிச்சுட்டு சண்டை போற நாள் தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்படிலாம் நான் மாட்டிக்கினா ரொம்ப கஷ்டம் இல்லை? நீ ஸ்மைலே கஷ்டம் சொல்றீங்க, புரியுது. கைமா, என்ன பத்திலாம் நீ ஒரி பண்ணாதம்மா, நான் என்ன பாத்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஒண்ணுல காயமா, பேசி சார்ஜ் முடிஞ்சு போச்சா, அதான் சார்ஜர் எடுக்கலாமேன்னு வந்தேன். நீ சொல்லு, நான் சார்ஜில் போட்டே பேசுறேன். இந்த ஆள் தான் சரியான இரிட்டேஷன்டா. பார்த்தாலே காண்டா இருக்குல்ல நீ.